ஹாய், வெல்கம் டு பேசிக்ஸ் வித் பரத். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க டைட்டில்ல பார்த்த மாதிரி காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம அவுட்ஃபிட் நம்ம என்னெல்லாம் பண்றோங்கிறத பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸ்டைலிஷா கிளாஸா தெரியணும்னா நல்ல பிராண்டடான காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டா மட்டும் தான் அப்படி தெரியும்னு நினைச்சிட்டு ட்ரெஸ் பண்றதுல ஒரு எஃபர்ட்டே போறது இல்ல. என்ன பண்ணாலும் நமக்கு செட் ஆகாது, அந்த அளவுக்கு நமக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு அதை ட்ரை கூட பண்றது இல்ல. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். உங்களுக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு உங்களுக்கு சூப்பர் அவுட்ஃபிட் ரெடி பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி நான் ஒரு 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். எல்லாமே ஃபேஷன், ஸ்கின் கேர், ஹேர் கேர் பத்தி இருக்கும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், அங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஆக்டிவா இருப்பேன், டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ப்ளீஸ் ஃபாலோ. வாங்க போய் வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா ராங் ஃபிட். ஏன் ராங் ஃபிட்னு சொல்றேன்னா, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான திங் அவுட்ஃபிட்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபேப்ரிக் நல்லா இருக்கு, கலர் நல்லா இருக்கு, இப்ப விட்டா இந்த மாடல் நமக்கு கிடைக்குமோ இல்லையோன்னு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் யோசிக்காம வாங்கிக்கிறாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஒரு ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா யோசிக்காம ட்ரையல் பண்ணி பாருங்க. ட்ரையல் பண்ணி பாக்குறது என்ன கேட்டா, நான் ட்ரையல் பண்ணி பாக்குறத விடவும் ஒரு போட்டோ எடுத்துப்பேன். போட்டோ எடுக்கும்போது எனக்கு மிரரோடவும் போட்டோ எனக்கு ரொம்ப டிஃபரன்ஸா தெரியும். நீங்க மிரர்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா தோணும். பட் நீங்க ஒரு போட்டோல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா தெரியும் தொலைன்னு இருக்கு, இல்லை ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஒரு செம்ம ஃபிட்ல எடுங்க. அப்படி உங்களுக்கு ஃபிட் கரெக்டா எடுக்க தெரியல அப்படின்னா ஒரே பிராண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க. அதுக்கு நீங்க பெரிய பிராண்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. லீவிஸ்ல எடுக்கணும், அடிடாஸ்ல எடுக்கணும் அவசியமே இல்லை. நீங்க உங்க வீட்டு பக்கத்து என்ன கடை இருக்கோ, சின்ன கடையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கடையில ஒரே பிராண்ட் எடுங்க. ஏதோ ஒரு நேம்ல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அதே நேம்ல அதே ஃபிட்ல எடுங்க. செமையா மாட்டோம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பிராண்ட்ல ட்ரெஸ் பக்காவா கிடைக்கும், செம்ம ஃபிட்ல. அப்படியே உங்களுக்கு செட் ஆகல, இல்ல ப்ரோ எனக்கு எல்லாமே பெருசா தான் இருக்கு, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெயிலரா பார்த்து வச்சுக்கோங்க. வீட்டு பக்கத்துலயே மேக்ஸிமம் ஆல்டர் பண்றதுக்கு ஒரு 20-30 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க ஆல்டர் பண்றதுக்கு. ஷர்ட் எல்லாம் ஆல்டர் பண்றதுக்கு எப்பவுமே ஃபிட்டா ஆல்டர் பண்ணி போடுங்க. உங்க சைஸ் எக்ஸாக்டா கிடைக்கல, நீங்க எந்த பிராண்ட்லயுமே உங்களுக்கு ஃபிட் உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் கரெக்டா கிடைக்கல அப்படின்னா, ஏன்னா சில பிராண்ட்ல எஸ் வந்துட்டு வேற பிராண்ட்ல சைஸ் வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லீவிஸ்ல எஸ் எடுக்கிறீங்கன்னா அது அடிடாஸ்ல வேற சைஸ்ல இருக்கும், ஒன்று பெருசா இருக்கும் இல்ல சின்னதா இருக்கும். சோ ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் 2 பிராண்டையுமே சொன்னேன். நீங்க அந்த பிராண்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது நான் பிராண்டட் கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் ஃபிட்டா போடுங்க, அதான் மேட்டர். இதான் பெரிய தப்பு. நம்ம என்ன பண்றோம், ஓகே எடுத்துட்டோம், இதை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு எங்க வேணாலும் போட்டு போறது, அதுக்கு யோசிக்கவே மாட்டோம். சும்மா போற இடத்துக்குலாம் அதை போட்டு போறது, அது நமக்கு செட் ஆகுதா இல்லையானு பாக்குறது இல்ல. நல்லா இருக்கு, கலர் பிடிச்சிருக்கு, எனக்கு அது மைண்ட்ல ஒரு வாட்டி நீங்க ட்ரெஸ் எடுக்கும் போது மைண்ட்ல விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ட்ரெஸ்க்கு நமக்கு எப்படி இருக்கும், நம்ம போட்டா நல்லா இருக்குமா இல்லையா, ஒரு செகண்ட் ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டீங்கன்னா சூப்பரா அவுட்ஃபிட் செட் ஆகும். நீங்க இல்ல அதெல்லாம் யோசிக்காம, இல்ல டைம் ஆயிடுச்சு நான் அர்ஜென்டா போகணும் அப்படின்னு எடுத்து போட்டு ப்ரிப்பேர் போனீங்கன்னா ஆடா தெரிவிங்க. உங்க அவுட்ஃபிட் கம்ப்ளீட்டாவே இருக்காது, ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இங்கதான் நிறைய பேர் ரொம்பவே மிஸ் பண்றோம். ஒரு சின்ன எஃபோர்ட் எடுக்க தயங்குறோம், அதான் பெரிய ப்ராப்ளம். சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்ககிட்ட இப்ப ட்ரெஸ் இருந்துச்சு, நீங்க வாட்ரோப்ல நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, ஆசையில வாங்கிடுவோம், பட் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னா ஒரு டெய்லர் பார்த்து ஆல்டர் பண்ணி பக்காவா போட்டுக்கோங்க, நல்லாவே இருக்கும். ஓகே, இப்ப ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்தலாம், ஓவர் யூசிங் பிராண்ட் லோகோஸ். இதையும் நான் மிஸ்டேக்னு சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, நல்லா ஃபங்கியா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்கியா இருக்கிற மாதிரி நிறைய லோகோஸ் இருக்கிற மாதிரி நல்ல பிரிண்டட் இருக்கிற மாதிரி ஷர்ட் டிஷர்ட்லாம் வாங்கிடுறாங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அது எங்க பார்த்தாலும் தனியா தெரியும் இந்த சென்ஸ். உங்க அவுட்ஃபிட் கம்ப்ளீட்டா தெரியாது எல்லாருக்குமே. உங்க ஷர்ட் மட்டும் தான் பளிச்சுன்னு தெரியுமே தவிர உங்க ஓவரால் அவுட்ஃபிட் யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆப்போசிட் நீங்க வரீங்க அப்படின்னா என் கண் டைரக்டா உங்க டிஷர்ட் தான் பாக்குமே தவிர உங்க ஓவரால் அவுட்ஃபிட்டை பார்க்காது. சோ அந்த ஓவர் லோகோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்க ஓவரால் அவுட்ஃபிட்டை ஓவர்டேக் பண்ணிடும். அப்படி ஓவர்டேக் பண்ண விடாதீங்க. சோ நீங்க ஒரு பிரிண்டட் ட்ரெஸ் உங்களுக்கு போட பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மினிமலான ஒரு பிரிண்டட் ஒரு டிஷர்ட் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, அது ரொம்ப மெமரபிளா இருக்கும் பிரிண்டட் அண்ட் லோகோ இருக்கிற மாதிரி ஷர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளைன் ஷர்ட்டை போட்டு எங்கேயாச்சும் இடத்துக்கு போறீங்க, திரும்பவும் 4 நாள் கழிச்சு அதே ஷர்ட்டை போட்டீங்கன்னா யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க ஒரு பிரிண்டட் ஷர்ட்டை இன்னைக்கு போட்டுட்டு திரும்பவும் 4 நாள் கழிச்சு அதே ஷர்ட்டை போட்டு போனீங்கன்னா ஈஸியா நோட்டீஸ் பண்ணுவாங்க. அப்படி யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்க, அன்னைக்கு தானே ட்ரெஸ் போட்டீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா ஒரு ஆக்வர்டா இருக்கும். ஏன்னா பிரிண்டட் ட்ரெஸ்லாம் ஈஸியா மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. மோரோவர் பிரிண்டட் ட்ரெஸ் வந்துட்டு நிறைய பேண்ட்டுக்கு மிங்கிள் ஆகாது. நீங்க வாங்கிட்டா கூட நிறைய பேண்ட் போட முடியாது. அது ஏதாவது ஒரு பேண்ட் 2 பேண்ட் தான் செட் ஆகும். அதுவே பெரிய ப்ராப்ளம். வாங்கிடுவோம், பட் எல்லா இடத்துக்கும் போட முடியாது, எல்லா பேண்ட்டுக்கு மிங்கிள் பண்ண முடியாது டக்குன்னு. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு ட்ரெஸ் எடுங்க. எப்பவுமே கொஞ்சம் மினிமலான பிரிண்டட் அண்ட் லோகோ இருக்கிற மாதிரி ஷர்ட் ஆர் டிஷர்ட்டுக்கு போயிடுங்க, பெட்டராகவே இருக்கும். மூணாவது மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட் அப்டேட்டிங் தி வார்ட்ரோப். இதையே நான் பெரிய மிஸ்டேக்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு வார்ட்ரோப்பை அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, அப்டேட் இந்த சென்ஸ் நீங்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் டச் ஆயிடுவீங்க. பேசிக்கா அவுட் ஆஃப் ட்ரெண்டுக்கு போயிடுவீங்க, அவுட் ஆஃப் ஃபேஷனுக்கு போயிடுவீங்க. ஸோ அப்படி போகும்போது நீங்க மட்டும் தனியா
ஆடா தெரிவிங்க. ஒரு கூட்டத்துல நீங்க போறீங்க, உங்களுக்கு ஸ்கின்னி ஜீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்னி ஜீன்ஸ் எல்லாம் அவுடேட்டட் ஆயிடுச்சு இப்போ. அதை போட்டு நீங்க இடத்துக்கு போறீங்க, நீங்க மட்டும் தனியா ஆடா தெரிவிங்க. அடிக்கடி இல்லைனாலும் எப்பவாச்சும் ஒரு நீங்க ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா புது ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட் பேண்ட், பேகி பேண்ட் எடுங்க. இல்ல அது என்னோட கம்ஃபர்ட் ஜோன் இல்ல அப்படின்னா, நான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி வெளியே வந்தேன்னா, நான் ஒரு ஷோரூம் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ட்ரைட் பேண்ட் எடுத்துட்டு டைரக்டா ஸ்ட்ரைட் போட்டு பாத்துருவேன். எனக்கு நல்லா இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கா இல்லையா நான் மைண்ட்லயே பாத்துட்டு இல்ல நல்லா இருக்காதுன்னு நினைக்க முடியாது டக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சும்மா வச்சு நான் ட்ரை பண்ணும். போடாமலே நல்லா இருக்குன்னா அப்படி கன்ஃபியூஷன் ஆக மாட்டேன் எப்பவுமே. ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒரு போட்டோ எடுத்து வச்சுப்பேன். எப்பவுமே நான் போட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். இல்லையே நல்லா இருக்கே நமக்கு இது அப்படின்னு. சோ ஒரு போட்டோ எடுத்து நான் எப்பவுமே வச்சுப்பேன். அப்படி வைக்கும் போது தான் எனக்கு தெரியும் இந்த ட்ரெஸ் நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டேன். என்னோட கம்ஃபர்ட் வந்து வெளியே வரணும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்ட்ரைட் பேண்ட்ஸ் போடுறேன், பேகி பேண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாவே. நல்லாவே இருக்கு. சோ யாருக்குமே எதுவுமே செட் ஆகாதுலாம் இல்ல. கரெக்டான கலர் கோஆர்டினேட் அண்ட் கரெக்டான ஃபிட்ல போடுற மாதிரி தான் மேட்டர், வேற எதுவுமே இல்ல. சோ லாஸ்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம். லாஸ்ட் மிஸ்டேக் நம்ம என்ன அதிகமா பண்றோம் அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் அதை பெருசா நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். நெக்லிஜென்ஸ் ஏன் பெரிய மிஸ்டேக் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இப்ப எங்கேயாச்சும் வெளியே போறீங்க அப்படின்னா சோ பக்கத்துல தானே அப்படின்னு இருக்கிற ஷர்ட் டிஷர்ட்டே போட்டு போயிருந்தீங்க. அது உங்களுக்கு அது கசங்கி இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க, அழுக்காக இருந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. சோ எப்பவுமே ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க, நீங்க எங்க போனாலும் உங்களை யாராவது பாத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா யாராவது அவங்களை பாத்துட்டே இருப்பாங்க, நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இப்ப இல்லைனாலும் என்னைக்கா ஃபியூச்சர் நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அன்னைக்கு அவங்க பார்த்தேன் இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க, கொஞ்சம் க்ளோஸ் ஆன அப்புறம். சோ எப்பவுமே இந்த மாதிரி திங்ஸா அவாய்ட் பண்ணுங்க. சின்ன எஃபோர்ட்ஸ் எடுங்க. சின்ன எஃபோர்ட்ஸ் கண்டிப்பா எடுங்க. ட்ரெஸ் லூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஆல்டர் பண்ணுங்க. நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், நல்ல ஃபார்மலா ஷர்ட் பேண்ட் போட்டிருப்பாங்க, இன் பண்ணிருப்பாங்க, ஆனா ஷூ போட்டிருக்க மாட்டாங்க, செப்பல் போட்டிருப்பாங்க. பெரிய தப்பு. உங்ககிட்ட ஷூ இல்லைன்னா பரவாயில்ல, ஷூ வச்சுக்கிட்டே அதை பாலிஷ் பண்ணணுமே யோசிக்கிட்டே செப்பல் போட்டு போகுது, இதெல்லாம் பெரிய நெக்லிஜென்ஸ். சின்ன விஷயத்தாலும் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். அப்படின்னா எதுவுமே நம்ம பண்ண முடியாது. சோ லைக் வெளியே போகும்போது கிளீனா ஷேவ் பண்றதுனாலும் ஓகே தான், ட்ரிம் பண்ணாலும் ஓகே தான். சும்மா பப்பரப்பேன்னு போகாம ட்ரிம் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கிளீனா போறது, யாரும் நம்மள பாப்பாங்கிறத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேக் பண்ணுவேன் ஃபியூச்சர்ல. சோ ஸ்டே டியூன். பை.